வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். நான் உங்கள் சங்கர் நாராயண். பணக்காரனா இந்த ராசி ஆகுமா ஆகாதா? மேஷ ராசி முதல் மீன ராசி வரைக்கும் 12 ராசி இருக்குது. சில பேர் சொல்கிறாங்க கடக ராசி கண்டிப்பாக பணக்காரர் ஆகிடுவாங்க. சில பேர் சொல்கிறாங்க மகர ராசி ஏழையாக தான் இருப்பாங்க. ஒரு சிலருக்கு ஒரு கருத்து இருக்குது, நம்ம அதை பற்றி போக வேண்டாம். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு ராசி அடிப்படையில் பணக்காரன் ஆவாங்களா, இல்லை அந்த சார்ட்டில் இருக்கக்கூடிய யோகங்கள் அடிப்படையில் ஒருத்தர் பணக்காரன் ஆவாங்களா? யோகங்கள் அடிப்படை தான் ஆவாங்கிறது உண்மை. பட் அந்த ராசி எதுக்கு எவ்வளோ தூரம் அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், எத்தனை மடங்கு கொண்டு போகிறதுக்கு அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், என்னென்ன ரூட்டில் அதை எப்படி கொண்டு போகும், நான் ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி உங்களுக்கு ஒரு ப்ரிடிக்ஷன் கொடுக்குறேன். ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக அதில் உள்ள அந்த பிளானட்டரி காம்பினேஷனை பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு ஒரு ப்ரிடிக்ஷனாக கொடுக்குறேன். நீங்கள் எவ்வளோ பெரிய பணக்காரன் ஆவீங்க, எப்போதுலேருந்து ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதே மாதிரி உங்கள் பர்த் சார்ட்டில் எது ரொம்ப முக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த டேட்டா மூலமா நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. பார்ப்போம் தொடர்ந்து. சிம்ம ராசி, சூரியனுடைய ஆதிக்கத்தில் பிறக்கிற சிம்ம ராசி. சிம்மத்தில் சந்திரன். சிம்ம ராசின்னு சொன்னாலே நெருப்பு மாதிரி ஒரு ஜுவாலை. இப்போ என்னென்னா, இந்த சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் எது உங்களுக்கு ஒரு வசதியை கூட்டி தரும், எது வசதியை அதிகரிக்கும், எது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரமாதமான பலனை பேசும் அப்படின்றத நம்ம கணிச்சு பார்த்தோம்னா, சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் 2 பேர் சமமாக வரணும். ஒருத்தர் இருந்தால் கூட இது பத்தாது, சிம்மத்துக்கு பத்தாது. இப்போ ஒரு நார்மலான மனுஷன் ஒரு மீல்ஸை கொடுத்தா சாப்பிட்றான் அப்படின்னா, இப்போ கொஞ்சம் பலசாலியான ஆளுக்கு பத்தாது. அது மாதிரி சிம்மம் அப்படிங்கிற ராசியை பொறுத்த வரைக்கும் வெறும் குரு மட்டும் அந்த 12 ராசி சைனில் குரு எங்கேயாவது நல்லா இருக்காரா, ஆட்சியில் இருக்காரா, 5th ஹவுஸில் இருக்காரா, 4th ஹவுஸில் இருக்காரா, பலமாக இருக்காரான்னு பார்த்தா பத்தாது. ஈக்குவலாக வரணும். சுக்கிரனும் குருவும் ஓரளவுக்கு, அதாவது அவங்க 55, 65ல் வரலாம், 75, 85ல் ஸ்கோர் பண்ணலாம், 50, 50ல் வரலாம், 40, 50ல் கூட வரலாம். பட் ஒருத்தர் 10, ஒருத்தர் 90 வந்ததில் யூஸே இல்லை. இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுங்க. ஸோ சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள். அந்த 12 வீடு அழகாக நீங்கள் பாருங்கள். நீங்கள் சிம்ம ராசியாக இருந்தீங்கன்னா குரு எங்கேயாவது ரூலிங்கில் இருக்காரான்னு பாருங்கள். பர்டிகுலராக குரு இப்போ சிம்மத்துக்கு எந்த இடத்துல தான் தி பெஸ்ட்டுங்க, இந்த இடத்துல இருந்தால் ஃபஸ்ட் கிளாஸான பலனை கொடுத்துருவார் அப்படின்னு சொன்னோம்னா 5ல் குரு இருக்காரா, அவருக்கு அந்த இடம் தான் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் தி பெஸ்ட்டு. 5ல் குரு இருக்காரா, ஒருவேளை அந்த சிம்ம ராசியில் 5ல் குரு இருந்தானா அந்த சந்திரனை பார்த்துருவார். அந்த ராசிநாதன் சூரியனும் ஒருவேளை குருவோட ஸ்கொயரில் எங்கன்னா இருந்தார்னா, 5ல் குரு இருந்து சூரியன் ஒருவேளை அந்த குருவோட ஸ்கொயரில் இல்லை ட்ரையாங்கிள் எங்கேயாவது வந்தார்னா மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துரும். அதுக்கு அடுத்தது நீங்கள் கன்ஃபார்ம் பண்ண வேண்டியது, சுக்கிரன் ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜாக ஒரு நட்பு வீட்டில் இருக்காரா, அட்லீஸ்ட் மிதுனத்தில் இருக்காரா, ரிஷபத்தில் இருந்தால் ரொம்ப பிரமாதம், துலாமில் இருந்தாலும் 3rd ஹவுஸில் இருந்தாலும் பரவாயில்ல, அதுவும் கூட ரிசல்ட்ஸை கொடுக்கும். ஒருவேளை சுக்கிரன் உச்சம் அடைஞ்சு 8ஆம் இடத்துல மறைஞ்சாலும் கூட பரவாயில்ல, வசதியாகும், டெஃபினட்டாக ஆகும். வேறு நாடு வெளிநாடு யோகம்லாம் கொடுத்துரும். திடீர் அதிர்ஷ்டம், கலைத்துறையில் பெரிய ஆளாக்குறதெல்லாம் கொடுக்கும். சுக்கிரன் உச்சமாக இருக்கணும், சுக்கிரன் ஆட்சியாக இருக்கணும், குரு 5th ஹவுஸ்க்கு வரணும், ஆட்சியில் வரணும், குரு அந்த சந்திரனை பார்க்கணும், அந்த குரு சுக்கிரன்லாம் ஸ்கொயரில் கனெக்ட் ஆகணும், அதோட சூரியனும் அடிஷ்னலாக கனெக்ட் ஆகிட்டார்னா பெரிய லெவலில் ரீச் வந்துடும். இதுதான் சிம்ம ராசிக்கு உண்டான ரூல். ஸோ சிம்ம ராசி அதாவது வசதியாக ஆகணும்னா இந்த சிம்மத்துக்கு கடகத்துக்கெல்லாம் சனியால் ஏற்படக்கூடியது இல்லை, குருவால் தான் ஏற்படும், சுக்கிரனால் தான் ஏற்படும், சந்திரனால் தான் ஏற்படும், அவங்களுடைய காம்பினேஷனோட பொசிஷனில் தான் ஏற்படும். அப்போ தான் நீங்கள் வெல்த்தியாக வருவீங்க. லக் ஃபேக்டர் வேலை செய்யும், ஜாக்பாட் வேலை செய்யும், மனைவி மூலியமாக லக்கு வரும். கல்யாணம் ஆன பிறகு சில பேர் லக்கியாக இருப்பாங்க, சில பேர் கல்யாணம் ஆன பிறகு ஹஸ்பண்ட் மூலியமாக லக்கு வரும், பிஸ்னஸ் வரும். அந்த மாதிரி லக் ஃபேக்டர் எப்படி வேலை செய்யும் அப்படின்னா, அந்த சுக்கிரன் அந்த லவ் அண்ட் எமோஷன், அந்த குரு குழந்தை குடும்பம்னு சொல்கிறது. ப்ளஸ் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க 2 பேரும் சமமாக இருந்தாங்கன்னா பொருளாதார ரீதியாக வேலை தொழில் முயற்சியில் பெரிய லெவல் சக்ஸஸை அடைய முடியுங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் அந்த தசாபுத்தி இருக்குது, அதுக்கப்புறம் அந்த பர்த் சார்ட் இருக்குது, பர்த் சார்ட்டில் யோகங்கள் இருக்குது, அதெல்லாம் வேறு. பட் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம், சிம்ம ராசியில் பிறந்துட்டோம், இந்த சார்ட் அப்படி எடுத்து பார்க்குறோம், சிம்மம் இப்படி ராசி தெரியுது, குரு நல்லா இருக்கார், 5ல் இருக்கார், அவர் பார்வை நேரம் நல்லா விழுது, இந்த பக்கம் சுக்கிரன் ஓரளவு பலமாக இருக்கார், சூப்பராக இருக்கார், டெஃபினட்டாக நம்ம கையில் அந்த ராசி இருக்கா அப்படின்னா இருக்குது. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே நீங்கள் எவ்வளோ தூரம் வசதியாக வரப்போகிறீங்கிறத நீங்கள் உணர முடியும்னு நான் சொல்கிறேன். வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொதுவான பலன் தான். நான் வெறும் ராசி அடிப்படையில்
அந்த எமோஷன் எப்படி இருக்கும், இந்த சந்திரனுக்கு எப்படிலாம் கோள்கள் இருந்தால் என்ன மாதிரியான ஓரளவுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும், பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கும், உங்கள் ஆர்வம் எப்படி இருக்குன்றத பற்றி மட்டும்தான் சொல்லியிருக்கேன். இதை தாண்டி நிறைய ரூல்ஸ் இருக்குது ஆஸ்ட்ராலஜி படி. உங்களுடைய பர்த் சார்ட் இருக்குது, லக்னம் இருக்குது, யோக கிரகம் இருக்குது, கூட்டணி இருக்குது, கேந்திர கோண யோகம் இருக்குது, தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்குது, பஞ்சமகா புருஷ யோகம் இருக்குது, சந்திரனுக்கு சூரியனுக்கு அனபா சுனபா யோகங்கள் இருக்குது, நிறைய இருக்குது. அதனால் இது ஒரு ஜென்ரலாக ஒரு வியூக்காக கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எப்படி இதை புரிஞ்சிக்கலாம்? ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு உங்கள் பர்த் சார்ட் கையில் இருக்கான்னு பாருங்கள். ஜனன ஜாதகம் இல்லாதவங்க lifehoroscope.in போய் அப்ளை பண்ணி எடுத்துங்க. ஸோ பர்த் சார்ட் கையில் இருக்குது. பர்த் சார்ட் கையில் இருக்குதான் நீங்கள் செக் பண்ண வேண்டியது இப்போ எந்த ராசி, அந்த ராசிக்கு சந்திரன் இங்கிலீஷில் மூணு போட்டிருக்கோம். அதோடைய செகண்ட் ஹவுஸை பாருங்கள். உங்கள் ஆர்வம் எங்கெல்லாம் இருக்குது, நீங்கள் எப்படி பணம் சம்பாதிக்க போகிறீங்க, நீங்கள் எப்படி தொழில் செய்ய போகிறீங்க, எந்த விஷயத்தை ரொம்ப ஆர்வம் அதிகரிக்குது அப்படிங்கிறத கிளியராக காமிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் செக் பண்ண அடிப்படையில் சுக்கிரன் குரு இவங்க தான் பொருளாதாரத்துக்கு முக்கியமான கோள். குரு ஒரு நிலையான வருமானம், சுக்கிரன் அதிர்ஷ்டம் ப்ளஸ் அவருக்கு திடீர் அதிர்ஷ்டம், பார்ட்னர்ஸ் மூலியமான லக் ஃபேக்டரை சுக்கிரன் ஆக்டிவேட் பண்ணும். ஸோ சுக்கிரன் எப்படி இருக்குது, குரு எப்படி இருக்குது, இந்த ரெண்டுத்துடைய காம்பினேஷன் எப்படி இருக்குது, பொருளாதாரத்துக்கு வசதி. அதுக்கு அடுத்த ரூல் என்னென்னா உங்களுடைய லக்ன அடிப்படையில் அந்த யோக கிரகங்கள் தனாதிபதி ப்ளஸ் யோக கிரகங்கள் வலுவாக இருக்காங்களா, அப்படி இருந்துட்டாங்கன்னா நிச்சயமாக இவங்களை வசதி ஆக்கிடும். சில பேருக்கு திடீர்னு ஜாக்பாட் மூலிமா கிடைக்கும். அதுக்கெல்லாம் சில காம்பினேஷன்ஸ் இருக்குது. ஸோ ரொம்ப எளிமையாக நீங்கள் செக் பண்ண வேண்டியது வெதர் வி வில் ஹேவ் மணி ஆர் நாட். கடன் வந்தால் கூட சில பேர் பயந்துடுறாங்க. பட் கடன் நிலையாக இருக்கும்னு சொல்ல முடியாது. அந்த கடன் திடீர்னு மாறிடும். அது பெரிய திடீர்னு வசதியாக மாறுவாங்க. சில பேர் நல்லா வசதியாக இருந்து திடீர்னு ஏழையாக மாறுவாங்க, சறுக்குவாங்க. ஸோ இதெல்லாம் எப்படிப்பட்ட காம்பினேஷன்றதை நம்ம இன்னும் அடுத்தடுத்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு வசதியாக இருப்பீங்களா, ஒரு நல்ல வெல்த்தியாக இருப்பீங்களா, எவ்வளோ தினம் அது அக்குமுலேட் ஆகும், எத்தனை மடங்கு உயர்வடைவீங்க அப்படிங்கிறத உங்கள் சார்ட்டில் நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா சில சின்ன டிப்ஸ் தான் நான் கொடுத்துருக்கேன். தொடர்ந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பரோட ஒருவரோட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.